வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் தனபால் தலைமையில் இன்று காலை தொடங்கியது. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் எம்எல்ஏ சரவணனின் வீடியோ காட்சிகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டுவர வேண்டும் என கோரினார். எம்எல்ஏ வீடியோ விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நிலுவையில் உள்ளதால் அது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் கூறினார். பேச விடுறதில்ல, அது ஏற்கனவே கோர்ட்ல நீங்களே போய் ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க. நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த பொருள் குறித்தும் நீதிமன்றத்தில் இருக்கிற எந்த பொருள் குறித்தும் இந்த மன்றத்தில் நாம் பேசுவதில்லை, மரபாக வைத்திருக்கிறோம். நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருதுன்னு பார்க்கலாம். இல்ல நீதிமன்றத்தில் என்ன முடிவு வருது அப்புறம் பார்க்கலாம். உட்காருங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் இருப்பதை இங்கே பேச முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் அனுமதிக்க முடியாது. மாண்புமிகு மின்துறை அமைச்சர் என்ன சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வழக்கை பற்றி மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகின்ற போது அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது, பேசக்கூடாது, அவைக்குழுப்பை நீக்க வேண்டும் என்று இது அன்றைய தினம் அமைச்சராக இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் முன்னுதாரணமாக நடைபெற்றிருக்கின்றது. நீதி விசாரணையில் இருக்கும் எப்பொருள் மீதும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் பற்றி குறிப்பிடவோ கூடாது என்று 92 ஸ்டாலின் கோரிக்கை மறுக்கப்பட்டதால் திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் உத்தரவின் பேரில் சட்டசபையில் இருந்து எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின், துரைமுருகன் உள்பட திமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றப்பட்டனர். அதைத் தொடர்ந்து சட்டசபை வளாகம் சாலை மறியலில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்களை போலீசார் கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.